இரும்பை பொன்னாக்கக்கூடிய ரசவாதம் கற்றவர்கள் சித்தர்கள். இந்த உடம்புல இருந்து அடுத்த உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள். 3 காலங்களையும் அறிந்தவர்கள். நினைத்ததும் நினைத்த உடம்பை எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். இந்த சித்தர்களுக்கு அட்டமா சித்தி உண்டு. சார், நம்ம எதுக்கு சார் அவங்கள படிக்கிறோம்? நமக்கு என்ன லாபம்? அவர்கள் நமக்கு 2 புண்ணியமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். 1, உடம்பு நோய் மாற்றுவதற்கு மூலிகை வைத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், சித்த வைத்தியம். 2, ஆன்மாவுக்கு பிறவி நோய் வராமல் இருப்பதற்காக ஞானத்தை கொடுத்தார்கள். உடம்பையும் காப்பாற்றி ஆன்மாவையும் காப்பாற்றக்கூடிய சித்தர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்கவர் கொங்கணர். கொங்கணவர், கொங்கணர் 2 ஒண்ணுதான். கொங்கண தேசம்னா எது? நம்ம கேரளா. மலையாளம்ங்கிறோம், கேரளாங்கிறோம்ல. அந்த காலத்திலே இதுக்கு கொங்கண தேசம்னு பேர். அங்கேதான் இவர் பிறந்தார். சித்திரை மாசம் உத்திராட நட்சத்திரம். திட்டமுடன் கொங்கணனார் பிறந்த நேர்மை தீர்க்கமுடன் யான் உரைப்பேன் சுகந்தமாரா. வட்டமுடன் சித்திரையாம் திங்கள் அப்பா வளமான உத்திராடம் முதற்கால் தன்னில் அட்ட திசைதான் புகழ பிறந்த பாலன் அன்பான கொங்கணவன் என்னலாமே. போகர் 7000 நூல்ல இந்த பாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என்சீர் வித்த மாதிரி போகும், அங்கங்க கொஞ்சம் மாறும். சித்திரை உத்திராடத்திலே பிறந்தவர் கொங்கண சித்தர். அம்பிகையை வழிபட்டார். பெரும்பகுதி சித்தர்கள் வாளை என்று சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை வழிபடக்கூடியவர்கள். பாலா திரிபுர சுந்தரி குழந்தையாக இருப்பாள், ஞானத்தின் கொழுந்தாக இருப்பாள், காமாட்சியாக இருப்பாள். அட்டசித்தி நல் அன்பருக்கருள விருது கட்டிய பொன்னன்னமேன் அண்டகோடி புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே என்பது தாயுமான சுவாமிகள் வாக்கு. தாயுமானவருக்கு சித்தி கொடுத்தது யாரு? அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல்ல வாழ்பவள். அதனாலே இவரும் அம்பாளை வழிபட்டார். அம்பாளுடைய கருணையினாலே பேராற்றல் கிடைச்சது. திருவாவடுதுறைக்கு போனார். திருவாவடுதுறை திருமூலர் இருந்த இடம். அடுதுறை பசுத்தன்மை அற்று போன இடம். பசுத்தன்மை அற்று பதித்தன்மை தரக்கூடிய திருத்தலம் திருவாவடுதுறை. திருவாசகத்தில கோகலி என்பதும் இதுதான் என்று சில பேர் சொல்கிறார்கள். கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அந்த திருவாவடுதுறைக்கு போனார் நம்ம கொங்கணவர். அங்கே போகரை சந்தித்தார். போகர் எத்தனை 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார் தெரியாது. சீனாவுக்கு போவாரா, அரேபியாவுக்கு போவாரா, இந்தியாவுக்கு வருவாரா? போகர் உண்மையில சீனாவிலே போயாங் என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு சீனர். பின்னாலே இந்தியாவுக்கு வந்து எல்லாம் கற்றுக்கொண்டு பெருஞ்சித்தராக வாழ்ந்து உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தவர். அவர் இவரை சந்தித்தார். கொங்கணருக்கு உபதேசம் பண்ணினார். உன் பேர் என்ன? அப்பா, உன் பேரெல்லாம் எனக்கு நினைப்பல இல்லை. நீ கொங்கண நாட்டில் பிறந்தவன், அதனால் உன் பெயர் கொங்கணவர். பேரு வச்சது யாரு? குருநாதர். இவருக்கு அதிலிருந்து என்ன பேரு? சொந்த பேரு தெரியாம போச்சு. கொங்கணவர்னு பேரு. அம்பிகை வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்தார். மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார். மனித தொல்லை இல்லாத இடத்தில் நிம்மதியாக தவஞ்சை. இதுதான் குருநாதருடைய அருள். குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. கொங்கணர் புறப்பட்டார். ஒரு பெரிய மலை உச்சியில போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து கொஞ்ச காலம் தவம் செய்தார். திடீர்னு உள்ளுக்க பார்வையில ஒரு சமாதி மாதிரி தெரிஞ்சிச்சு. கண்ணை திறந்தார். எதிர்த்தாப்புல ஒரு சமாதி இருக்கு. சமாதியை தள்ளினார். உள்ள இருந்து கௌதம ரிஷி வெளியில் வந்தார். ஏன் எழுந்தாய்? தவத்தில் உட்கார். கௌதமர் சொன்னார். உடனே கொங்கணவர் திரும்ப தவத்திலே உட்கார்ந்துட்டார். கௌதமர் சமாதிக்குள்ள போயிட்டார். இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு. மீண்டும் மனசுக்குள்ள சிந்தனை. என்ன சமாதியில இருந்தாலும் இவருக்கு மனசு ஒத்து வரல. இவர் என்ன சமாதிக்க போனாரு? சமாதிக்கு முந்தின படி தியானம்.
இந்த அட்டாங்க யோகம்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுவார். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம். 8வது படிதான் சமாதி. 7வது படி தியானம். தியானிக்கிற பொழுது நான் தியானிக்கிறேங்கிற நினைப்பு இருக்கும். சமாதிக்கு போயிட்டா நானுங்கிற நினைப்பே போயிடும். இப்ப இவர் தியானத்துல இருக்காரா கொங்கணவர், மீண்டும் சிந்தனை ஓடிட்டு தவத்தை விட்டு எந்திரிச்சிட்டார். சக்தி வடிவங்களை வழிபட்டு யாகத்தை தொடங்கினார். கௌதமர் மீண்டும் வந்தார். யாகத்தை செய்தால் உனக்கு சித்துக்கள் வரும், சித்துக்கள் வந்தால் தவம் போய்விடும், யாகத்தை விடு, சித்துக்கள் வேண்டாம், தொல்லை உண்டாகும். நீ சித்துக்களை செய்தால் மக்கள் உன்னை விடமாட்டார்கள், தொல்லை உண்டாகும். அதனால் நீ யாகத்தை செய். சொன்னது யாரு? கௌதம ரிஷி. சரின்னு ஒத்துக்கிட்டார். விட்டாரா? சிதம்பரத்துக்கு வந்தார். யோசிக்கிறார், சித்து கிடைச்சா நல்லது தானே. திரும்பவும் யாகத்தை செய்கிறார். மகா சித்திகளை பெற்றார். பல குளிகைகளை உண்டாக்கினார். பல இடங்களுக்கும் பறந்தார். ஆகா, அட்டமா சித்தியும் வந்து விட்டது. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, அட்டமா சித்தியும் வந்து விட்டது. ஊருக்கு பறக்கிறார். இப்போ தவத்தை விட்டாச்சு, சித்துக்கள் யாகத்தினால் கிடைத்தன. பறக்கிறாரா? திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர், பிறப்பம் புதரிலே பிறந்தவர். ஆழ்வார்களில் அற்புதமாக திருச்சந்த விருத்தம் பாடியவர். அருமையான பாட்டுக்கள். இந்த பழைய சிவவாக்கியர் பாட்டு மாதிரியே இருக்கும் திருமழிசை ஆழ்வார் பாட்டு. அந்த சந்தம் அப்படியே வரும். அழகா பாடுவார். ஒரு பாட்டுல சொல்றார், பெருமாளே நீ இன்ன ஊர்ல படுத்திருந்த, இன்ன ஊர்ல நின்ன, இன்ன ஊர்ல உட்கார்ந்திருந்த அப்படின்னு இந்த ஊர்க்காரன்லாம் சொல்றான். அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னால, நான் பிறந்ததுக்கு அப்புறம் நீ நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் மனசுக்குள்ளதான் ஐயா. வெளியிலையா நின்றாய், இருந்தாய். நின்றதெந்தை ஊரகத்திருந்ததெந்தை பாடகத்து, அன்று வெகனை கிடந்த முன்னிலாத முன்னலாம். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன். அன்னைக்கு நாம் பறக்கல, அதனால நீ பாடகம், வெகனை, ஊரகம் எல்லாத்திலையும் இருந்தாய், கிடந்தாய், நின்றாய். நான் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எங்க? என் மனசுக்குள்ளதானே. நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. அருமையான பாடல் பாடியவர். பேர் என்ன? திருமழிசை ஆழ்வார். இந்த திருமழிசை ஆழ்வாருடைய இடத்துக்கு நம்ம கொங்கணர் வந்தார். இந்த நான் செம்ப தங்கமாக்குவேன் தெரியுமான்னார். யாரு? நம்ம கொங்கணர். அவர் பேசாம இருந்தாரா? செம்ப எடுத்தார், என்னமோ மூலிகையை சேர்த்தார், தங்கம் ஆயிடுச்சு, காமிச்சார். திருமழிசை ஆழ்வார் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் உடம்புல இப்படி தேய்ச்சாரு. தேய்ச்ச உடனே இவ்வளவு அழுக்கு வந்துச்சு. அந்த அழுக்க திரட்டினாரு. நீ இந்த செம்ப தங்கமாக்குறதுக்கு ஏதோ மூலிகை போட்டியா? ஆமா, இந்த அழுக்க போடு. இப்ப செம்ப எடுத்தாரு. திருமழிசை ஆழ்வார் உடம்பு அழுக்க போய் அதுல போட்டாரு. எடுத்து பார்த்தா செம்பு தங்கம் ஆயிடுச்சு. திருமழிசை ஆழ்வார் அவர் உடம்புல இருக்கிற அழுக்க திரட்டி ஒரு குளிகையாக மாற்றி இதை போடு செம்பு தங்கமாகும் நாராம். அதே மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு காலம் தவம் பண்ணனே, இவ்வளவு காலம் யாகம் பண்ணனே, சித்துக்களை பெற்றேன். இந்த திருமழிசை ஆழ்வார் பக்தியினால சாதிச்சு விட்டாரே. தங்கத்து மேல இருந்த ஆசை போச்சு. கடந்த ஞானியா இருந்தாலும் இந்த தங்கத்து மேல ஆசை விடாது போல இருக்கு. இப்ப தங்கத்து மேல இருந்த ஆசை போச்சு. நேர புறப்பட்டார், காட்டுக்கு போனார், தவத்துல உட்கார்ந்துட்டார். இவ்வளவு காலம் சித்து தங்கம் எல்லாத்திலையும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. இப்ப எல்லாம் போச்சு. நிம்மதியா போய் உட்கார்ந்துட்டார். கடவுள் தீர்மானம் பண்ணினார், இந்த ஆளுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்க என்ன செய்யலாம்? அதிர்ச்சி வைத்தியம் பண்ணணும். சில பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணனாத்தான் ஞானம் கிடைக்கும். திருமூலர் அழகா பாடுவார். ஒரு அறையில ஒரு குருட்டு கிழவனா, ஒரு குமரியா. அந்த குமரி மெதுவா குருட்டு கிழவன்ட்ட போனாலாம்.
இவனை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பயமுறுத்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து இவன் குருட்ட மாத்தி விட்டாளாம். யாரு பாடுவா? திருமூலர் பாடுறார். இருட்டரை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து என்ன பண்றா? குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி, அதான் அதிர்ச்சி வைத்தியம். இவனை மனம் புரிந்தாளே. யாரு அந்த குமரி? யாரு? அம்பாள் பராசக்தி. இந்த குருட்டு கிழவன் யாரு? நம்ம தான் குருட்டு கிழவன். சார் நம்ம கிழவனா? ஆமா. நமக்கு எத்தனை பிறவி, எல்லா பிறவி வயசையும் சேர்த்தா எத்தனை வருஷம் ஆகியிருக்கும். நம்ம குருடா? ஆமா. எல்லாம் போய்கிட்டே இருக்கிற பொழுது நான் போக மாட்டேன் சாக மாட்டேன்னு நினைக்கிறனே, நான் குருடு தானே. குருட்டு கிழவனா? அந்த அம்மா என்ன பண்ணாலாம்? இவனுக்கு அறிவு கொடுத்தாலாம், குணத்தை கொடுத்தாலாம். இவன் திருந்தலியா? மருட்டின்னார். மருட்டினா பயமுறுத்தி அச்சப்பட வைத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாள். இப்போ கடவுள் நம்ம கொங்கண சித்தருக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்ய போகிறார். கொங்கணர் தவம் செய்தார், ஐம்பொறிகளை அடக்கினார். ஞானிகளுக்கு கூட பசிக்கும். அதனாலதான் வள்ளலார் பசிப்பிணிய மாத்தனம் அதாண்டா முக்கியம்னார். ஊருக்குள்ள போய் பிச்சை எடுப்பார். இப்ப எந்திரிச்சாரா ஊர்ல போய் பிச்சை எடுப்போம் அப்படின்ட்டு தவத்துல இருந்த கொங்கணர் எந்திரிச்சார். மரத்து மேல ஒரு கொக்கு இருந்தது. அது கண்டுதான் இவரு கீழே இருப்பாருன்னு மேல இருந்து எச்சமிட்டுருச்சு. எச்சமிட்ட உடனே அது கொங்கணர் மேல பட்டுருச்சு. வந்தது கோபம். கொக்க ஒரு பார்வை பார்த்தார். கொக்கு எரிஞ்சு போச்சு. அவனது பேராற்றல் கோபத்தினாலே ஒரு பார்வை, கொக்கு எரிஞ்சு போச்சு. வேகமா போறார், ஊருக்குள்ள போறார். ஊருக்குள்ள போய் ஒரு வீட்டுல பிச்சை கேட்கிறார். அம்மா பவதி பிச்சாந்தேகி. அந்த அம்மா புருஷனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. கணவனுக்கு சோறு போடுற பொழுது சோறு போட்டு முடிச்சுட்டு தான் வெளியில வரணும். அவளுடைய விரதம் அது. இவர் வெளியில காத்து கிடக்கிறார். அந்த அம்மா கணவனுக்கு சாப்பாடு போட்டு தாமதமா வந்து பிச்சை போட்டான். ஒரு பார்வை பார்த்தாருல்ல, கொக்கு எரிஞ்ச மாதிரி அந்த அம்மா எரிஞ்சிருக்கணும்ல, எரியல. அந்த அம்மா இவரை ஒரு பார்வை பார்த்தா, என்னையும் கொக்குன்னு நினைச்சாயோன்னா, கொக்கண்டிருந்தனையோ கொங்கனவா. இவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கிடைச்சு போச்சு. நான் கொக்கை எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? ஏன் சார் அன்னைக்கு என்ன செல் இருந்துச்சா போட்டு பாக்குறதுக்கு? ஒண்ணும் கிடையாது. எப்படி தெரியும்? இப்படி பார்க்கிறார். பதிவரதை கணவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கற்புக்கரசி அவள் தெய்வம் தொழாள் கொழுன தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. ஆச்சரியமா இருக்கு. என்னடா நான் கொக்கை எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? அவ சொல்றா, உனக்கு தர்மத்தின் நுட்பம் தெரியணுமா, அறத்தின் பெருமை தெரியணுமா? தர்ம வியாதன்னு ஒருத்தன் இருக்கான் இந்த ஊரு கடைசியில, அந்த மலைக்கு கீழே, அவனை போய் கேளு. இவருக்கு பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டார். ஓடுறார். தர்ம வியாதன் யாரு? எங்க இந்த ஊர்ல தர்ம வியாதன் யாரு? அந்த கசாப்பு கடை வச்சிருக்கிறானே அவன் தான் தர்ம வியாதன். இது அடுத்த அடி. கசாப்பு கடையா? ஐயோ, ஆட்டை வெட்டுற தொழிலா? அவன் அங்க உட்கார்ந்து ஆட்டை வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நான் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய சித்தன், எவ்வளவு தவம் பண்ணனவன், இவங்கிட்ட போய் நான் ஞானம் கேட்கிறதா? தர்மவியாதன் கிட்ட அந்த அம்மா அனுப்பிச்சுட்டாள்ல. வேகமா வந்தார், போய் நின்னாரா, ஒரு பார்வை பார்த்தார். அந்த ஆளு யாரு? கசாப்பு கடைக்காரரு. உங்களை அந்த அம்மா அனுப்பிச்சாளா? ஊர்ல ஒரு கதை என்ன தெரியுமா? அந்த அம்மா பேரு வாசுகி. திருவள்ளுவர் மனைவியா இல்லையாங்கிறது வேற விஷயம். உன்னை வாசுகி அம்மா அனுப்பிச்சாளா? இவருக்கு அடுத்த அதிர்ச்சி அடி. அது எப்படிடா இந்த ஆளுக்கு தெரியும்? நான் சொல்லவே இல்லையே. இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய மெஞ்ஞானத்தை அந்த காலத்தில் பெற்றார்கள். இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கையில் பார்க்கக்கூடிய விஞ்ஞானத்தை நாம் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு வா, அறன் சொல்றேன். தர்ம வியாதன் கடையை கட்டிட்டு போறார். பின்னாலே நம்ம கொங்கணவர் சித்தர் பெரிய ஞானி பின்னாலே போறார். வீட்டுக்குள்ள போனாரா, உட்கார வச்சுட்டார்.
இவர் உட்கார்ந்துகிட்டே இருக்கார். உள்ள போய் அரை மணி நேரத்துக்கு இந்த தர்ம வியாதனுங்கிற அந்த கசாப்பு கடைக்காரர் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு வரார். இவருக்கா தாங்க முடியாத கோபமா இருக்கு. ஏய்யா, அறம் கேட்க வந்தன்னா என்ன எப்படி தாமதிக்க வைக்கிறதா? கேட்க முடியல. ஏன்னா இந்த ஆளு பெரிய ஆளா இருக்கிறான், நம்மளை விட பெரிய ஆளா இருக்கிறான். ஒன்னும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அப்படியே பார்த்தாரா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரே வார்த்தை, அப்பா, எங்க அப்பா அம்மா உள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு வயசாகி போச்சு, அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு போடணும், அதுக்கப்புறம்தான் எந்த வேலையும் நான் செய்ய முடியும். அது என்னுடைய தர்மம், இது எனக்கு கடவுள் கொடுத்தது. அந்த அறத்தை செய்துவிட்டு வந்தேன், அதுதான் தாமதமாகி விட்டது. இதுதான் இதுக்கு காரணம். புரிஞ்சு போச்சு இவருக்கு. நான் எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒழுங்காக செய். உன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாத்து, சோறு போடு. நீ 1000 ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் தந்தையரை மிஞ்சி தெய்வம் கிடையாது. புத்தி வந்துருச்சு. யாருக்கு? கொங்கணவருக்கு. வேடிக்கை பார்த்தீங்களா? இவ்வளவு காலம் தவம் பண்ணின மனுஷனுக்கு இல்லறத்தில் இருக்க 2 பேரு புத்தி சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. தெரியுதா? நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம், நம்ம கடமையை செய்ய வேண்டும், ஒழுங்காய் இருக்க வேண்டும். அப்போ ஞானம் தன்னாலே நம்மை வந்து அடையும். உன் கடமையை விட்டு விட்டு நீ ஓடாதே. வீடு துறந்தவன் பொய்த்துறவி, மன வேட்கை துறந்தவன் மெய்த்துறவி. காடு நடந்தவன் பொய்த்துறவி, மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி. ஆடை துறந்தவன் பொய்த்துறவி, மன ஆசை துறந்தவன் மெய்த்துறவி. யாருக்கு தெரியுது? கொங்கணருக்கு தெரிகிறது. நமக்கு எப்ப தெரியுமோ தெரியல. இல்லறத்திலே இருந்த தர்மவியாதன், இல்லறத்திலே இருந்த வாசுகி அம்மையார் 2 பேராலும் இல்லறத்தின் சிறப்புகளையும் தர்மத்தின் வழி நடக்க வேண்டியதன் உண்மையான தத்துவங்களையும் அறிந்து கொண்டார் இந்த கொங்கண சித்தர். பல நாடுகளுக்கு சுத்தினார். கடைசியிலே ஒரு காட்டு பக்கம் போறார். ஒரு மலை பகுதி, மலைக்கு கீழே பளிங்கர்கள் கூட்டம். இந்த வேடர் மாதிரி வச்சுங்களேன், கூட்டமா நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, காலையில கல்யாணம் நடந்துச்சு, சாயந்தரம் மணமகன் இறந்து கிடக்கிறான். எல்லோரும் அழுதார்கள். கொங்கணர் அங்க போய் சேர்ந்தார். எல்லாரையும் பார்த்தார். ஐயோ, இவன் இறந்து விட்டான். எல்லோரும் அழுகிறார்கள். இவர்களுடைய கண்ணீரை மாற்ற வேண்டும். சித்தர்களுக்கு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? பக்தர்கள் தங்கள் வழியை பார்த்து கொண்டு போவார்கள். சித்தர்கள் உலகம் வாழ வேண்டும் என்று கருணையோடு வந்து காத்து கிடப்பார்கள். அதனாலதான் நம்ம சித்தர்களுக்கு அவ்வளவு பெருமை. மாணிக்க வாசக சுவாமி சிவபெருமான சித்தனேன்னு கூப்பிடுவார். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர்பரி திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதந்துவே என்று அருளாயே. கேட்பார். பெருமான் சித்தனாய் வந்தவன். இப்போ நம்ம கொங்கண சித்தர் கருணை கொண்டார். என்ன பண்ணார் தெரியுமா? கூடு விட்டு கூடு பாஞ்சார். இதெல்லாம் அவங்களுக்கு சர்வ சாதாரணம். இந்த உச்சந்தலையில ஒரு குழி இருக்குமா, அதை அவங்க நினைச்சா திறப்பாங்களாம், நினைச்சா மூடுவாங்களாம். குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது அது வழியாத்தான் உயிர் உள்ள போகுமா. இதெல்லாம் பல செய்திகள். இப்ப என்ன பண்ணார் தெரியுமா? இவர் உடம்பு விழுந்தது, அந்த பளிங்கர் மணமகன் உடம்பு எழுந்தது. கூடு விட்டு கூடு பாய்ந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எழுந்தான். இவர் உடம்பை எல்லாரும் எரிச்சு விட்டாங்க. பலகாலம் வாழ்ந்தார். வெளியில வந்தார், அலைஞ்சார். கடைசி போகர்ட்ட வந்து சேர்ந்தார். குருநாதா, துறவரத்திலையும் இருந்தேன், இல்லறத்திலையும் இருந்தேன், எல்லாம் போதும், எனக்கு ஞானம் கிடைக்கணும். இத்தனை காலம் ஆச்சு, எனக்கு ஞானத்துக்கு வழி சொல்லுங்கள். திருவாவடுதுறைக்கு போ, திருமாளிகை தேவன் என் சீடன், அவனிடத்திலே போ.
திருமாளிகை தேவர் யாரு? திருவிசைப்பா பாடினவர். ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. அருமையா பாடினவர் திருமாளிகை தேவர், பரமஞானி, பெரிய சித்தர். அந்த திருமாளிகை தேவனிடத்திலே போ. யாரு சொன்னா? போகர் சொன்னார். அதை கேட்டார் நம்முடைய கொங்கணவர். போகர் காலில் விழுந்தார். குருநாதா, எனக்கு எப்பவெல்லாம் துன்பம் வருதோ அப்பவெல்லாம் நீங்க வந்து காப்பாத்துறீங்க. குரு தட்சிணையா நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டாரா? போகர் கேலியா, வேடிக்கையா, நையாண்டியா, அழகான ஒரு பொண்ணு வேணும்னாரா. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? உலகம் முழுக்க சுத்துறார். அழகான ஒரு பொண்ணு, இந்த இது இருந்தா அது இல்ல, அது இருந்தா இது இல்ல, எந்த பொண்ணு இவர் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியல. என்ன பண்ணார் தெரியுமா? கோயில்ல ஒரு அழகான பெண் சிற்பம் இருந்துச்சா, அதுக்கு உயிரை கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்துட்டார். சித்தர்களால் முடியுமா? முடியும். கூட்டிக்கிட்டு வந்துட்டார். போகர் கையில ஒப்படைச்சார். போகர் சிரிச்சார், தண்ணியை தொளிச்சார். அந்த பொண்ணு திரும்பவும் சிற்பம் ஆயிடுச்சு. வேடிக்கைக்காக கேட்டா, உன்னையிலே கொண்டாந்துட்டியே, போதும் போ. நேர திருமாளிகை தேவர்கிட்ட வந்தார். திருவாவடுதுறைக்கு வந்தார். காலில் விழுந்தார். சமய தீட்சை, நிர்வாண தீட்சை எல்லாம் பெற்று கொண்டார். ஞானம் கிடைச்சது. அடியார்களை பின்பற்றினால் தான் ஆண்டவனை அடையலாம். பசுமாட்டு கண்ணுக்குட்டியை தூக்கிவிட்டு போனா பசுமாடு பின்னால வரும். அடியார்களை பற்றி கொண்டால் ஆண்டவன் நம்ம பின்னால வருவான். அதனாலதான் மாணிக்க வாசக சாமி கேட்பார், உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. கடவுளே, சிவபெருமானே, அம்பலவா, நடராஜா, நீ அம்பாளுக்குள்ளே இருக்கிற, அவள் உனக்குள்ளே இருக்கிற, ரெண்டு பேரும் எனக்குள் இருப்பது உண்மையானால் நான் எப்பவும் அடியார் கூட்டத்திலேயே இருக்க வேண்டும். ஏன்? அடியார்கள் தான் ஆண்டவனை காட்டுவார்கள். இப்ப ஞானம் கிடைச்சது. தவம் பண்ணினார். நேர திருப்பதிக்கு போயிட்டார். திருவேங்கடமலை. திருவேங்கடமலையிலே வளவேந்திர மன்னன் இவர் காலில் விழுந்தான். சீடனானான். கொஞ்ச காலம் இருந்தார். திருப்பதியிலே சமாதியாகி விட்டார். கொங்கணர் மாதிரி நூல் எழுதிய ஆட்கள் கிடையாது. ஒரு பட்டியல் சொல்றேன். இவ்வளவு கொங்கணர் எழுதிய நூல்கள் எங்க? வைத்தியத்துல. கொங்கணவர் வாத காவியம் 3000, கொங்கணவர் முக்காண்டங்கள் 1500, கொங்கணவர் தனிக்குணம் 200, கொங்கணவர் வைத்தியம் 200. நீங்க கொங்கணவர்னு சேர்த்துக்கிடுங்க. நூலை மட்டும் நான் சொல்றேன். வாத சூத்திரம் 200, தண்டகம் 120, ஞான சைதன்யம் 109, சரக்கு வைப்பு 111, கற்ப சூத்திரம் 100, வாழை கும்மி 100, ஞான முக்காண்ட சூத்திரம் 80, ஞான வெண்பா 49, ஆதியந்த சூத்திரம் 45, முப்பு சூத்திரம் 40, உற்பத்தி ஞானம் 21, சுத்த ஞானம் 16. இவ்வளவு வைத்திய நூல்கள். நமக்கு இதுல முக்கால்வாசி தெரியல. வெளிநாட்டுக்காரன் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் என்னென்னத்தையோ ஆராய்ச்சி பண்ணி மருந்துகளை கண்டுபிடிச்சு கடைசியா நான் தான் கண்டுபிடிச்சேன்னு பேட்டன் ரைட்டு வாங்கிக்கிறேன். இவ்வளவு செய்தவர் கொங்கணர். சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் கொங்கணர்.